Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவுடைய நோன்பை நாங்கள் நோட்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் வரக்கூடிய பிறை 9 பிறை 10 முடிந்த அளவு நாங்கள் அதை நோக்க பார்க்க வேண்டும். வேறு முடியவே முடியாது என்றிருந்தால் பிறை 10 நாங்கள் நோட்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த நோன்பினூடாக நாம் எதிர்பார்ப்பது என்ன? நோன்பு என்பது அல்லாஹ்வுக்குரியது, அதுக்கு கூலி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். இந்த நோன்பினூடாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு வர வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் தனிமையில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறேன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் தனிமையில் இருக்கும் என் கண்கள் என்ன செய்கின்றன? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்கின்றன? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த நோன்புடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் அதற்கான நன்மாராயத்தை சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் மீது நீங்க முழுமையாக அச்சம் கொள்ளும் பொழுது وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. உண்மையாக இஹ்லாஸோடு தூய எண்ணத்தோடு நாங்கள் அல்லாஹ்வுக்காக நாங்கள் பயப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய என்ன? மின் ஹைது லா யஹ்தஸிப். எங்களுக்கு தெரியாத வகையில் அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான். உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மாராயம், அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். இது முதலாவது விஷயம். உங்களுடைய அச்சம் இன்னும் அதிகரிக்கும் பொழுது وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் இலகுபடுத்துவான். சில ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு, ஒரு கஷ்டமான காரியம் இருக்கு, ஆனால் நாம் விரும்பி இருக்க மாட்டோம், நினைச்சிருக்க மாட்டோம், அல்லாஹ் அதை இலகுவாக முடிச்சு வைப்பான். இது தக்வா. அல்லாஹ்வை பயப்படும் பொழுது இதை நான் எப்படி செய்யறது, இது எப்படி நான் செஞ்சு முடிக்கிறது, இதில் எப்படி நான் முடிவு காண்றது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அல்லாஹ் அதனை இலகுவாக முடிச்சு வைப்பான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. இது இரண்டாவது விஷயம். அப்ப இந்த ரெண்டையும் அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. நீங்கள் அல்லாஹ்வை முறையாக நீங்கள் அஞ்சும் பொழுது நீங்கள் செய்த பாவங்களே அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மாத்திரமா மகத்தான நற்கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான், மறுமையில கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய இறையச்சம் வரும் பொழுது உலகத்திலும் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை கிளியர் பண்றான், மறுமையிலும் அல்லாஹ் தஆலா கிளியர் பண்றான். எனவே தான் அன்புள்ள சகோதரர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய இறையச்சம் வர வேண்டும். அதனால தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல் செய்து முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடுவோம். ஏன்? இதில் ஏதாவது குறை இருந்த ரப்பே நீ மன்னிச்சிடு. சலா தொழுகிறோம், தொழுது முடிஞ்சு முதலாவது என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொல்லணும். ஏன்? தொழுகை என்பது எல்லா அமல்களிலும் மிக மகத்தானது. அதில் எந்த குறையும் வந்திருக்கிற குறை வந்தால் ரப்பே நீ மன்னிச்சிடு. அப்ப இதே போலதான் நாம சதகா கொடுக்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா அல்லாஹ், இதுல பெருமை மமத, நான் ஒரு குறைவல்லல் நினைப்பு வந்துடக்கூடாது. நமக்கு ஒரு உம்ரா செஞ்சிட்டோம், நான் செஞ்சிட்டேன், அந்த பெருமை, அதனால ஒரு மமதை, ஒரு கௌரவம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எனவேதான் ஒவ்வொரு அமல்கள் செய்யும் பொழுதும் அந்த அமலுடைய முடிவில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏன்? அந்த அமலில் ஏதாவது இடையூறு ஏற்படக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். பேணுதல் மிக முக்கியம். ஒரு மனுஷனிடத்தில் பேணுதல் இல்லை என்றால் அவனது ஈமானிலே குறைபாடு இருக்கும். பேணுதல் என்றால் என்ன? எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எமக்கு இருக்கின்ற எம்முடைய உடல் உறுப்புகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எமக்கு இருக்கின்ற தகமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் கூட, ஹுகூக்குல் இபாத், அடியார்கள் விஷயத்திலும் கூட நாங்கள் தீங்கு செய்துவிடக் கூடாது. அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யார் பார்த்தோ பார்க்கலையோ விரும்பிய விரும்பலையோ படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை விரும்ப வேண்டும், அவனுக்கு முன்னாடி நான் நேர்மையானவன் என்பதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், யார் என்னை குற்றவாளி என்று சொன்னாலும் பரவாயில்லை,
தீயவர் என்று சொன்னாலும் பரவாயில்லை, கெட்டவர் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நான் நல்லவனாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன் என்று நம்முடைய மனது சொல்லும். ஒரு நாள் மனது பொய் சொல்லாது, நம்முடைய உள்ளம் பொய் சொல்லாது, நம்முடைய நாவு தான் பொய் சொல்லும், வாய் தான் பொய் சொல்லும், உள்ளம் அது உண்மையைத்தான் சொல்லும். நாங்கள் பிறருக்காக நாவினால் பொய் சொல்கிறோம், நம்முடைய மனசு சொல்லும் பொய் சொல்லுகிறாய், ஏமாத்துகிறாய், மோசடி செய்கிறாய், நீ உண்மைக்கு புறம்பானவன் என்பதை நம்முடைய உள்ளம் சொல்லும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாங்கள் அடைய வேண்டுமா என்று சொன்னால் எல்லா இபாதத்துக்களை நாங்கள் முறையாக செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத்து செய்வானாக, நாம் செய்கின்ற அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.